ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை பார்ப்போம். குளத்தங்கரை அரசமரம் என்னும் கதை வ.வே.சு. ஐயர் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை. இதுவே தமிழின் முதல் சிறுகதை. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கடேர்கதா என்ற சிறுகதையின் தழுவல் எனவும் சொல்லப்படுகிறது. குளத்தங்கரையில் ஒரு அரசமரம் தன் வாழ்வில் கண்ட ருக்குமணி என்னும் பெண்ணின் கதையை சொல்கிறது. பெண்கள் மனசு நோகும்படி ஏதாவது செய்ய தோணும் போது இனிமேல் இந்த கதையை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். விளையாட்டுக்காக கூட பெண்ணாய் பிறந்தவர்களின் மனதை கசக்க வேண்டாம் என்ற வெளிப்படையான பிரச்சார கருத்துடன் இந்த கதை முடிகிறது. பார்க்க போனால் நான் மறந்தான், ஆனால் என் மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லுகிறதானால் இன்னைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது. இந்த ஆயுசுக்குள் கண்ணாலே எத்தனை பார்த்திருக்கிறேன், காதாலே எத்தனை கேட்டிருக்கிறேன். உங்கள் பாட்டிகளுக்கு பாட்டிகள் தவுந்து விளையாடுவதை இந்த கண்ணாலே பார்த்திருக்கிறேன். சிரிக்கிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறதிலே எள்ளளவேனும் பொய்யில்லை. நான் பழைய நாளத்து மரம். இப்போ 90-100 வருஷம் இருக்கும். உங்கள் கொள்ளு பாட்டிகளின் பாட்டிகளெல்லாம் நம்ம குளத்தங்கரைக்குத்தான் குடமும் கையுமாக வருவார்கள். சில பேர் குழந்தைகளையும் கூட கூட்டிக் கொண்டு வருவார்கள். பட்டு பட்டாயிருக்கும் குழந்தைகள். அதுகளை கரையில் விட்டுவிட்டு புடவைகளை அழுக்கு போக தோய்த்து மஞ்சள் பூசிக்கொண்டு அழகாக ஸ்நானம் பண்ணுவார்கள். குழந்தைகளெல்லாம் ராஜகோபாலன் போல தவுந்து கொண்டு மல்லிகை செடியண்டே போய் மல்லிகை மொக்குகளை பார்த்து சிரிக்கும். அந்த காலத்திலே ஒரு பவள மல்லிகை செடி முத்து முத்தாய் பூத்து கொண்டு அந்த ஓரத்திலிருந்து குளத்தங்கரையெல்லாம் கம்மென்று மனம் வீசும். இப்பொழுது ஆதரிப்பாரில்லாமல் பட்டு போய்விட்டது. கொஞ்சம் பெரிய குழந்தைகள் அதன் புஷ்பங்களை பொறுக்கி ஆசையுடன் மோந்து பார்க்கும். அந்த நாளையெல்லாம் நினைத்தால் என்ன ஆசையாயிருக்கிறது. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு அந்த காலத்து கதை ஒன்றும் சொல்லுவதாக இல்லை. மனசு சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லுகிறேன். 7-8 நாளாய் எனக்கு ருக்குமணியின் ஞாபகமாகவே இருக்கிறது. 15 வருஷமாச்சு. ஆனால் எனக்கு நேற்று போல் இருக்கிறது. உங்களில் ஒருவருக்கும் ருக்குமணியை தெரியாது. பார்த்தால் ஸ்வர்ண விக்கிரகம் போலிருப்பாள் குழந்தை. அவளுடைய சிரிச்ச முகத்தை நினைச்சால் நெத்தியில் அழகை இன்னைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். நல்ல உயரமாக இருப்பாள். அவள் கையும் காலும் தாமரை தண்டுகள் மாதிரி நீளமாயிருக்கும். அவள் சரீரமோ மல்லிகை புஷ்பம் போல் மிருதுவாக இருக்கும். ஆனால் அவள் அழகெல்லாம் கண்ணிலேதான். என்ன விலாசம், என்ன தெளிவு, என்ன அறிவு! களங்கமத்த நீல ஆகாசம் ஞாபகத்துக்கு வரும். அவள் நீரோடையை பார்ப்பது போலிருக்கும். பார்வையிலும்தான் எத்தனை அன்பு, எத்தனை பரிவு! சோமவார அமாவாசைகளில் பரமாத்மாவை பூஜிக்கிறதற்காக என்னை பிரதர்ஷனம் செய்வாள். அப்போது அவள் என்னை பார்க்கும் பார்வையில் இருக்கும் அன்பை என்னவென்று சொல்லுவேன்? என்னுடைய காய்ந்து போன கப்புகளும் கூட அவளுடைய பிரேமையான பார்வைப்பட்டதும் துளிர்த்து விடுமே. ஐயோ, என் ருக்குமணி தங்கமே, எப்போ காண்பேன் இனிமேல் உன்னை? அவள் குழந்தை பருவம் முதல் அவளுடைய கடைசி நாள் வரையில் இங்கே வராத நாளே கிடையாது. 5-6 வயசின் போதெல்லாம் சதா சர்வ காலமும் இங்கேயே தான் விளையாடி கொண்டிருப்பாள். அவளை பார்த்ததும் வாரி எடுத்து முத்தம் கொடுக்க வேணுமென்று நினையாதவர் இல்லை. எத்தனை அவசரமான காரியம் இருந்தாலும் சரி, நம்ம வேணுகோபால சாஸ்திரி இருந்தாரே, அவர் காலமே ஸ்நானம் செய்துவிட்டு குழந்தை கை நிறைய மல்லிகை பூ பறித்து கொடுத்து விட்டு தான் போவார். நம்மூர் மாடு கன்றுகள் கூட எத்தனை முரடாக இருந்தாலும் சரி, அவளை கண்டதும் உடனே முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவளுடைய சிறிய கைகளால் தடவி கொடுக்க வேணுமென்று அவள் பக்கத்திலேயே போய் காத்து கொண்டிருக்கும். குழந்தைகள் என்றால் எனக்கு எப்பொழுதுமே ஆசை. ஆனால் அவள் வந்துவிட்டால் போதும், மெய் மறந்து போய்விடுவேன். அவள் பேரில் துளி வெயில் படாது. அவள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட என் கைகளை நீட்டி அவளுக்கு குடைப்பிடிப்பேன். என்னுடைய நாதனான சூரியனுடைய முகத்தை காலமே ஆசை பயபக்தியோடு தரிசனம் செய்தானதும் எனக்கு குழந்தை ருக்மணியின் ஞாபகம் வந்துவிடும். அவள் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். அவள் வந்ததும் எனக்குள் அடங்காத
அளவில்லாத ஆனந்தம் பிறந்துவிடும். குழந்தைகளுக்குள் பேதம் பாராட்டக்கூடாதுதான். ஆனால் மற்ற யார் வந்தாலும் எனக்கு அவள் வருகிறது போல் இருப்பதில்லை. நான் மாத்திரமா? ஊரிலுள்ள மற்ற குழந்தைகள் கூட அவள் வந்த பிறகுதான் பூரணமான ஆனந்தத்துடன் விளையாடும். அவள்தான் அவர்களுக்குள்ளே ராணி. அத்தனை காந்த சக்தி இருந்தது அவளிடத்தில். அப்போதெல்லாம் அவள் அப்பா காமேஸ்வரையர் நல்ல ஸ்திதியில் இருக்கிறார். குழந்தை பேரில் அவருக்கு மிகுந்த பிரேமை. அவளுக்கு செய்வதற்கு என்றால் அவருக்கு சலிக்கிறதே இல்லை. கடை வீதியில் பட்டு திணுசுகள் புதுசாக வந்திருப்பது ஏதாவது பார்த்தால், நம்ம ருக்குமிணி அணிந்து கொண்டால் அழகாக இருக்கும் என்று உடனே வாங்கி கொண்டு வந்து விடுவார். முதல் தரமான வைரமும் சிவப்பும் இழைத்து அவளுக்கு நிறைய நகைகள் செய்திருந்தார். அவளுக்கு 10 வயசாய் இருந்தபோது கோலாட்ட ஜோத்ரைக்கு என்று ஒரு பாவாடையும் தாவணியும் வாங்கியிருந்தார். அந்த நிலாவுக்கு அவளுடைய அலங்காரத்துக்கும் அவளுடைய அழகுக்கும் என்ன ஏர்வை, என்ன ஏர்வை! கண்கொள்ளா காட்சியாயிருந்தது எனக்கு. அவள் குரலை பற்றி உங்களுக்கு சொல்ல மறந்து போய்விட்டேன். குயில் என்னத்துக்கு ஆச்சு? தங்க கம்பி போல இளையும் அவள் சரீரம். இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சலிக்காது. ஜோத்ரைகளின் போதுதான் அவள் பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நினைச்சாலும் கூட அவளுடைய குரல் அதே இனிமையுடனும் நயத்துடனும் என் மனசில் கேட்கிறது. அவளுக்கு வயசாக ஆக அவளுடைய அன்பு வளர்ந்த அழகை என்ன என்று சொல்லுவேன்? குழந்தையாக இருக்கும்போதே யாரிடத்திலும் ஒட்டுதலாக இருப்பாள். இந்த குணம் நாளுக்கு நாள் விருத்தியாய்க்கொண்டே வந்தது. தோழிகள் வேறு தான் வேறு என்கிற எண்ணமே அவளுக்கு இராது. ஏழை வீட்டு பெண்ணாயிருந்தாலும் சரி, பணக்காரர் வீட்டு பெண்ணாயிருந்தாலும் சரி, அவளுக்கு எல்லா தோழிகள் பேரிலும் ஒரே பயந்தான். இன்னும் பார்க்க போனால் ஏழை குழந்தைகள் பேரில் மற்றவர்கள் பேரில் விட அதிகமான பாசம் பாராட்டுவாள். பிச்சைக்காரர்கள் வந்தால் கை நிறைய அரிசி கொண்டு வந்து போடுவாள். கண் பொட்டையான பிச்சைக்காரர்களை பார்க்கும்போது அவளை அறியாமலே அவள் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுவதை எத்தனை தடவைகளில் எட்டி பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு மற்றவர்களுக்கு போடுவதை விட அதிகமாகவே பிச்சை போடுவாள். இப்படி அளவு கடந்த தயையும் இரக்கமும் அவளுக்கு இருந்ததனால்தான் அவளை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கடினமான கோடைக்கு பிறகு நல்ல மழை பெய்யும் போது உண்டாகுமே அந்த நிரதிசயமான ஆனந்தம் உண்டாகிறது. இவ்விதம் கண்ணுக்கு கண்ணாய் நான் பாவித்து வந்த என் அருமை குழந்தையின் கதி இப்படியா போகணும்? நான் பாவி வச்ச ஆசை பழுதா போகணுமா? பிரம்மதேவனுக்கு கொஞ்சம் கூட கண்ணில்லாமல் போய்விட்டதே. ஆனால் பிரம்மதேவன் என்ன பண்ணுவான்? மனுஷால் செய்யும் அக்கிரமத்துக்கு. ருக்குமணிக்கு 12 வயசானதும் அவள் அப்பா அவளை நம்மூர் மணியம் ராமசுவாமி ஐயர் குமாரன் நாகராஜனுக்கு கன்னிகாதானமாக கொடுத்தார். கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது. தோழி பொங்கல் அன்னிக்கும் ஊர்கோலத்தன்னிக்கும் அவள் சர்வாலங்காரத்துடனும் கிராம பிரதிஷனம் வருவதை பார்த்தேன். கண் பட்டுவிடும், அத்தனை அழகாயிருந்தது. அவள் தோழிகளுக்கு மத்தியில் இருந்ததை பார்க்கும்போது மின்னர் கொடிகளெல்லாம் சேவித்து நிற்க மின்னரசு ஜொலிக்குமே, அந்த மாதிரியே தான் இருந்தது. காமேஸ்வரையர் ருக்குமணிக்கு கல்யாண பந்தலில் நிறைய சீரும் சினத்தியும் செய்திருந்தார். ருக்குமணியின் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ரொம்ப திருப்தியாயிருந்தது. கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் அவளை அடிக்கடி அழைச்சு கொண்டு போய் அகத்திலேயே வச்சு கொள்ளுவாள். ஆசையோடு அவளுக்கு தலை பின்னி பூச்சூட்டுவாள். தன் பந்துக்களை பார்க்க போகும்போது அவளை அழைச்சு கொண்டு போகாமல் போகவே மாட்டாள். இப்படி சகல விதமாகவும் ஜானகி, அதுதான் ருக்குமணியின் மாமியார், தனக்கு ருக்குமணியின் பேரிலுள்ள அபிமானத்தை காட்டி வந்தாள். மாப்பிள்ளை நாகராஜனும் நல்ல புத்திசாலி. அவனும் ருக்மணியின் பேரில் மிகவும் பிரியமாயிருப்பான். கிராமத்தில் அவர்கள் இருவரும் தான் ரூபத்திலும் புத்தியிலும் செல்வத்திலும் சரியான இணை என்று நினைக்காதவர் பேசிக்கொள்ளாதவர் கிடையாது. இப்படி 3 வருஷ காலம் சென்றது. அந்த 3 வருஷத்துக்குள் எத்தனை மாறுபாடுகள்! காமேஸ்வரையருக்கு கையிழச்சு போய்விட்டது. ரொக்க ஐவேஜி எல்லாம் ஏதோ 60 நாட்டு கம்பெனியாம். அதில் வட்டிக்கு போட்டிருந்தார். நம்மூர் பணம் 4 கோடி ரூபாயையும் முழுங்கிவிட்டு அது ஏப்பம் விட்டுவிடவே காமேஸ்வரையர் ஒரு நாளில் சர்வ ஏழையாய் போய்விட்டார். ருக்மணியின் தாயார் மீனாட்சி அம்மாள் உடம்பிலிருந்த நகைகள்தான் அவருக்கு மிச்சம். பூர்வீக சொத்தான வீட்டையும் நிலங்களையும் வித்துத்தான் அவர் கொடுக்க வேண்டிய கடன்களை தீர்க்க வேண்டியதாயிருந்தது.
இப்போ குப்புசாமி ஐயர் இருக்காரே, வாய்க்காங்கரையோரத்திலே அந்த வீட்டில் வந்து அவர் குடியிருக்கலானார். மீனாட்சியும் பார்க்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாள். அவளுடைய சாந்தத்துக்கு எல்லையே இல்லை. எத்தனை பெரிய கஷ்டம் வந்துவிட்டதே! இருந்தாலும் அவள் மனம் கொஞ்சமேனும் இடியவில்லை. ஏதோ இத்தனை நாள் சுகமாக வாழ்ந்தோம். யாரை கேட்டுக்கொண்டு சுவாமி கொடுத்தார்? அவர் கொடுத்ததை அவரை எடுத்து கொண்டு விட்டார். இதனாலே என்ன இப்போ? அவளும் ருக்மணியும் ஆயுசோடு இருக்கிற வரையில் எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இந்த தை மாசத்துல ருக்மணிக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ண புக்காத்துக்கு அனுப்பிவிட்டால் அப்புறம் எங்களுக்கு நிர்விசாரம். கஞ்சியோ கூழோ சாப்பிட்டு கொண்டு வழக்கம்போல் பகவத்யானம் பண்ணி கொண்டே எங்கள் காலத்தை கழித்து விடுகிறோம் என்று சொல்லுவாள். ஐயோ பாவம், நடக்க போகிற சங்கதியை அவள் எப்படி அறிஞ்சிருப்பாள்? காமேஸ்வரையர் ஐவேஜியில் கொஞ்சமேனும் தேராது என்று ஏற்பட்டது ராஸ்வாமி ஐயருக்கு அவருடன் இருந்த சிநேகம் குளிர ஆரம்பித்து விட்டது. இதற்கு முன்னெல்லாம் அவர் காமேஸ்வரையர் அகத்துக்கு அடிக்கடி வருவார். வழியில் அவரை கண்டால் 10 நிமிஷம் நின்று பேசாமல் போகவே மாட்டார். இப்பொழுதோ காமேஸ்வரையர் தூர வருகிறதை கண்டுவிட்டால் ஏதோ அவசர காரியமாக போகிறது போல இன்னொரு பக்கம் திரும்பி வேகமாக போய்விடுவார். இப்படி செய்பவர் அவர் வீட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டார் என்று நான் சொல்லாமலே நீங்கள் நினைத்து கொண்டு விடுவீர்கள். அவர் சம்சாரம் ஜானகியும் அதே மாதிரி மீனாட்சி அம்மாளிடம் நெருங்குவதை நிறுத்திவிட்டாள். ஆனால் இதையெல்லாம் மீனாட்சி அம்மாளும் காமேஸ்வரையரும் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. செல்வமுள்ள போது உறவு கொண்டாடுகிறது, அது போய்விட்ட போது வேத்து மனுஷால் போல போய்விடுகிறது. இதெல்லாம் ஒரு சிநேகத்தோட நேர்த்தியா? ஆனால் அவர்கள் ருக்குமணி விஷயத்திலும் கூட வேற்றுமை பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள். 60 நாட்டு உடைகிறதற்கு முந்தி சில மாதங்களாக ஜானகி பிரதி வெள்ளிக்கிழமையும் சாப்பாடானதும் ருக்குமணியை அழைத்து கொண்டு வரும்படி வேலைக்காரியை அனுப்பிவிடுவாள். அன்னைக்கு அவளுக்கு தலை பின்னி மைச்சாந்திட்டு சிங்காரிச்சு அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு கூட்டி கொண்டு போய் தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தங்கள் அகத்திலேயே வைத்து கொண்டு அடுத்த நாள் காலமே தான் அவளை அகத்துக்கு அனுப்புவாள். ஆனால் 60 நாட்டில் போனது தான் என்று ஏற்பட்டுவிட்ட பிறகு வந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே எனக்கு ஆத்தில் இன்னைக்கு ரொம்ப வேலையாக இருக்கும் என்பாள். அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் அவ்விதம் சொல்லி அனுப்புவதை கூட நிறுத்திவிட்டாள். இது மீனாட்சிக்கும் காமேஸ்வரையருக்கும் மிகுந்த துக்கத்தை தந்தது. ருக்குமணியும் நம்மை இவ்வளவு இலக்காரம் செய்கிறாள் பார்த்தாயா, நம்ம மாமியார் கூட என்று மிகவும் வருத்தப்பட்டாள். இப்படி கொஞ்ச நாளாச்சு. ஊரெல்லாம் குசுகுசு என்று பேசி கொண்டிருப்பார்கள். எல்லா ரகசியங்களும் குளத்தங்கரையிலே தான். ஆனால் அரை வார்த்தையும் குறை வார்த்தையுமாகத்தான் என் காதில் விழுமேயொழிய முட்ட முழுக்க ஒரு பேச்சும் எனக்கு எட்டாது. ஊரிலே இப்படி எப்போதும் இருந்ததில்லை. எனக்கு மனசு குறுகுறுத்து கொண்டே இருந்தது. என்னவோ கெடுதலுக்குத்தான் இத்தனை ரகசியம் வந்திருக்கிறது என்று எனக்கு அப்பொழுதே தோன்றிவிட்டது. ஆனால் யாருக்கு என்ன என்று மாத்திரம் தெரியவில்லை. கடைசியாக அப்படியும் இப்படியுமாய் அத்தையும் இத்ததையும் கூட்டி சேர்த்து பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாய் சமாசாரம் என் மனசுக்கு அத்துப்படியாச்சு. ராமசாமி ஐயரும் ஜானகியும் ருக்குமணியை வாழாதே பண்ணிவிட்டு நாகராஜனுக்கு வேறு கல்யாணம் செய்து வைக்க நிச்சயித்து விட்டார்கள். என்ன பண்ணுவேன்? என் மனசு இடிஞ்சு போய்விட்டது. குழந்தை ருக்குமணியை தள்ளி வைக்க துணியுமா மனுஷாளுக்கு? அடி பாவி, உன்னை போல அதுவும் ஒரு பெண்ணில்லையா? என்ன பண்ணுச்சு அது உன்னை? அதை கண்ணால் பார்த்தா கல்லும் இறங்குமே. கல்லையும் விட அழுத்தமா உன் நெஞ்சு. காமேஸ்வரையருக்கும் மீனாட்சிக்கும் முகத்தில ஈ ஆடாது. எனக்கே இப்படி இருந்தபோது பெத்த தாயார் தகப்பனாருக்கு கேட்கணுமா? இனிமேல் நாகராஜனை பற்றி ஏதாவது நம்பிக்கை வைத்தால்தான் உண்டு. அவன் பட்டணத்தில் படித்து கொண்டிருந்தான். மார்கழி பிறந்துவிட்டது. அவன் வருகிற நாளை எண்ணிக்கொண்டே இருந்தான். கடைசியாக வந்து சேர்ந்தான். வந்த அன்னைக்கு காலமே அவன் முகத்தில் சிரிப்பும் விளையாட்டுமாக இருந்தது. சந்தோஷம் மாறி வேறாகி விட்டது. தாயார் தகப்பனார் அவன் மனதை கலைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் முகத்தில் கலக்கம் அதிகரித்து கொண்டே வந்தது. கரைப்பார் கரைச்சால் கல்லும் கரையும் என்பார்கள். அவன் கலங்கின முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிற்றிலே பகீர் என்னும். இனிமேல் ஏது? இந்த ஆசை இருந்தது, அதுவும் போய்விட்டது. ருக்குமணியின் கெதி அதோ கதிதான் என்று நினைத்து விட்டேன். தை பிறந்தது. வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ கிழக்கத்தி பெண்ணாம். தகப்பனாருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு பூஸ்திதியாம்.
பிள்ளை கிடையாதாம். இந்த பெண்ணை தவிர இன்னும் ஒரே ஒரு பெண் தானாம். காலா கிராமத்தில் ராமசாமி ஐயர் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து விடுமாம். இதெல்லாம் எனக்கு கர்ண கடூரமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, தலைவிதியே என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். இந்த பேச்சு புறப்பட்டது முதல் மீனாட்சி வெளியிலேயே வருகிறதில்லை. சூரியோதயத்து முன்னேயே குளத்துக்கு வந்து ஸ்நானம் செய்துவிட்டு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போய்விடுவாள். அவள் முகத்தை பார்த்தால் கன்றாவியாயிருக்கும். சரியான தூக்கமேது, சாப்பாடேது, ஓஹோ என்று வாழ்ந்துவிட்டு இந்த கதிக்கு ஆளானோமே என்கிற ஏக்கம் அவள் அழகை அழித்துவிட்டது. வீடு வாசல் போய்விட்டதே என்றாவது, நகை நட்டெல்லாம் போய் வெறும் உரிசல் தாலியை மாத்திரம் கட்டி கொண்டிருக்கும்படியாகிவிட்டதே என்றாவது அவள் வருத்தப்படவில்லை. கிளி போல் குழந்தை அகத்தில் இருக்க ஜானகி அதன் பேரில் கொஞ்சமேனும் இரக்கம் வைக்காமல் கண்ணுக்கு எதிராகவே பிள்ளைக்கு வேறு விவாகம் பண்ணி வைக்க நினைத்து விட்டால் பார்த்தாயா என்னும் ஏக்கம்தான் அவளுக்கு இரவு பகலெல்லாம். அவள் முகத்தை பார்த்தால் ஜானகிக்கு கூட மனசு உருகி போய்விடும். ஆனால் ராணி அவள் எங்க பார்ப்பாள்? அப்போதெல்லாம் ருக்குமணி எப்படி இருந்தாலோ என்ன நினைத்தாலோ எனக்கொன்னும் தெரியாது. அறியாத குழந்தை அது என்ன நினைத்திருக்குமோ? ஒருவேளை மாமியார் நம்மை கட்டோடே கெடுத்து விட மாட்டாள் என்று நினைத்தாளோ, அல்லது மாமியார் என்ன நினைத்தாலும் நாகராஜன் சம்மதிக்க மாட்டான் என்று நினைத்தாளோ? இன்னும் முட்ட முழுக்க 5 வருஷம் ஆகவில்லையே. அவர்கள் இருவரும் ஜோடியாய் நம்ம குளத்தங்கரையில் விளையாடி கல்யாணமான பிறகும் கூட ஒருவருக்கும் தெரியாமல் எத்தனை தடவை பார்த்து பழைய நாள் போலவே அன்பும் ஆதரவுமாக நாகராஜன் அவளோடு பேசியிருக்கிறான். அவன் கைவிட மாட்டான் என்றே தான் ருக்குமணி நினைத்திருப்பாள். ஆனால் நாளாக ஆக நாகராஜனுடைய கல்யாண பேச்சு முத்திக்கொண்டே வந்தது. நாகராஜன் மனதில் மாத்திரம் இன்னது இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. பட்டணத்திலிருந்து வந்த அன்று மாமனாரையும் மாமியாரையும் நமஸ்காரம் செய்வதற்காக அகத்துக்கு வந்தானே, அவ்வளவுதான். பிறகு ருக்குமணியை அவன் சிநேகித்தான் என்பதற்கு எள்ளளவு கூட அடையாளமில்லை. ஆனால் முகத்தை விட்டு முதநாள் போன உல்லாசக்குறி மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. யாருடனும் பேசாமல் எப்பொழுதும் சுளித்த முகமாயிருப்பான். கடைசியாக நாள் வயித்தாகிவிட்டது. பெண் அகத்துக்காரர் வந்து லக்கின பத்திரிகையும் வாசித்து விட்டு போய்விட்டார்கள். ஐயோ, அன்னைக்கு மேல சத்தத்தை கேட்க என பஞ்ச பிராணனும் துடித்தது. காமேஸ்வர ஐயருக்கு எப்படி இருந்திருக்குமோ? மீனாட்சிக்கு மனசு எப்படி துடித்ததோ? ருக்குமணி எப்படி சகித்தாளோ? எல்லாம் ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும். நாகராஜனுக்கு கூட துளி இரக்கம் இல்லாமற் போய்விட்டது. பார்த்தாயா என்று நான் அழாத நாளே கிடையாது. சில வேளைகளில் இப்படியெல்லாம் பண்ணினால் இவன் மாத்திரம் நன்றாக இருப்பானா என்று கூட சொல்லிவிடுவேன். இப்படி என் மனசு தழும்பி தத்தளித்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் வயத்திலே பால் வார்த்தா போல ஒரு சங்கதி என் காதில் விழுந்தது. நாகராஜனோடு கூட படித்து கொண்டு இருந்தவனாம் ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பையன். அவன் நாகராஜனை பார்க்கிறதற்கென்று வந்தான். அவர்களுக்கெல்லாம் ரகசியமாக பேச இடம் வேறெங்க, நம்ம குளத்தங்கரந்தானே. ஒரு நாள் சாயங்காலம் 7-8 மணிக்கு எல்லோரும் போய்விட்ட பிறகு இவர்கள் 2 பேரும் இங்கே வந்தார்கள். ஸ்ரீனிவாசன் ரொம்ப நல்லவன். அவன் ஊர் 50-60 கல்லுக்கந்தண்டை இருக்கிறது. நாகராஜன் பெண் அறுக்க வேறு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறான் என்று யாரோ அவனுக்கு எழுதிவிட்டார்களாம். உடனே தபால் வண்டி மாதிரி ஓடி வந்து விட்டான். குளத்தங்கரைக்கு வந்ததும் தான் கேள்விப்பட்டதை சொல்லி இதெல்லாம் வாஸ்தவந்தானா என்று நாகராஜனை கேட்டான். நாகராஜனும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நிச்சயம் செய்து விட்டார்கள். பெண்ணும் லட்சணமாக இருக்கிறதாம். அவள் தகப்பனார் ₹1,00,000 ஆஸ்தி அவள் பேருக்கு எழுதி வைத்திருக்கிறாராம். அவருக்கு பிற்காலத்தில் 200,00,000 ரூபாய் சொத்தும் சேருமாம். இப்படி தானே வருகிற சீதேவியை எதற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது என்று சொன்னான். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது ஸ்ரீனிவாசன் முகம் போன போக்கை என்ன என்று சொல்லுவது? நாகராஜன் நிறுத்தினதும் 1/2 மணி தேச காலம் ஸ்ரீனிவாசன் அவனுக்கு எத்தனை லட்சம்தான் வரட்டுமே, ஒரு பெண் பாவத்தை கட்டி கொள்ளலாமா? கல்யாண பந்தலில் மந்திர ரூபமாக செய்த பிரமாணத்தை எல்லாம் அழித்து விடலாமா என்று நானாவிதமாய் தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லி கல்லும் கரையும்படியாக ருக்குமணிக்காக பரிஞ்சு பேசினான். அவன் நன்றாக இருக்க வேணும், சேமமாக இருக்க வேணும், ஒரு குறைவும் இல்லாமல் வாழ வேணும் என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் வாழ்த்தி கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் பேசியானதும் நாகராஜன் அவனை பார்த்து, ஸ்ரீனிவாசா, உன்னிடம் இதுவரை சொன்னதெல்லாம் விளையாட்டா?
உண்டாக்கும். நான் காசுக்காக இவ்வளவு அற்பமாக போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா? நான் யாருக்கும் தெரியாமல் வைத்து கொண்டிருக்க வேணும் என்றிருந்தேன். ஆனால் இப்போ இவ்வளவு தூரம் பேசிவிட்டோமே, இனிமேல் உனக்கு தெரியாமல் வைக்கிறதில் காரியமில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம், இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இவர்களெல்லாம் ஆரிய தன்மையை விட்டு மிலேச்சத்தனமாய் நடக்க உத்தேசிக்கிறபடியால் இவர்களை நன்றாக அவமானம் செய்துவிட வேண்டும் என நிச்சயித்து விட்டேன். நான் எத்தனை மறுத்தும் அப்பாவும் அம்மாவும் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆகையால் மன்னார் கோவிலுக்கே போகிறேன். அங்கே போயும் மாட்டேன் என்றே சொல்லுவேன். ஆனால் கட்டாயப்படுத்தத்தான் போகிறார்கள். முகூர்த்த பந்தலிலும் உட்காருவேன். ஆனால் என்ன இருந்தாலும் திருமாங்கல்யத்தில் நான் தானே முடிச்சு போடணும். வேறு ஒருவரும் போட முடியாதே. அந்த சமயத்தில் கண்டிப்பாக மாட்டேன் என்று சொல்லிவிட போறேன். எல்லோரும் இஞ்சி தின்ற குரங்கு போல விழிக்கட்டும். ருக்குமணியை தொட்ட கையினாலே இன்னொரு பெண்ணையும் நான் தொடுவேன் என்றிருக்கிறாயா என்று சொல்லி முடித்தான். ஆனால் நீ விவாகரத்துக்கென்று போகும் காலத்தில் ருக்குமணி அவள் அப்பா அம்மா மனதெல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தாயா? ஸ்ரீனிவாசன் கேட்கிறான். அதற்கு நாகராஜன், யோசித்தேன். ஆனால் எல்லாம் போய்விட்டதென்று அவர்கள் நிராசையாய் தவிர்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் திடீரென்று நான் ஓடி வந்து மாமியார் மாமனாரை வணங்கி, துயரப்படாதீர்கள், என் ருக்குமணியை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், பணத்தாசை பிடித்தவனையெல்லாம் மனப்பந்தலில் மானபங்கம் செய்துவிட்டு இங்கே வந்துவிட்டேன் என்று நான் சொல்லும் காலத்தில் அவர்களுக்கு எத்தனை ஆனந்தமாக இருக்கும். அதை பார்த்து அனுபவிக்க விரும்புகிறேன் என்றான். அந்த நாள் வரையில் அவர்கள் மனசு எப்படி அடித்து கொண்டிருக்கும் நினைத்துப்பார் என்றான் ஸ்ரீனிவாசன். அதற்கு நாகராஜன், இன்னும் 5 நாள் இல்லை. இன்று வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இவ்விடமிருந்து எல்லோரும் புறப்பட போறோம். அடுத்த நாள் முகூர்த்தம் அன்றைக்கே புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே திரும்பி விடுவேன். இத்தனை நாள் பொறுக்க மாட்டார்களா என்றேன். என்னவோ அப்பா, எனக்கு இது சரியில்லை என்று தோன்றுகிறது என்று ஸ்ரீனிவாசன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இருவரும் நகர ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு மேலே ஒன்றும் கேட்கவில்லை. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. பார்த்தாயா, நாகராஜனை வையக்கூட செய்தேனே பாவி. அவனை போல புத்திரன் உண்டா உலகத்துல? இனிமேல் பயமில்லை. 5 நாள் என்ன 10 நாள் என்ன, நாகராஜன் பிடிவாதக்காரன், சொன்னபடியே செய்து விடுவான். ருக்குமணிக்கு இனிமேல் ஒரு குறைச்சலும் இல்லை என்று பூரித்து போனேன். ஞாயிற்றுக்கிழமை இவர்களெல்லாம் மன்னார் கோவிலுக்கு புறப்படுகிறார்கள் என்று ஊரெல்லாம் பேசப்பட்டது. ராமசுவாமி ஐயரையும் ஜானகியையும் வையாதவர்கள் கிடையாது. அவர்களை கூப்பிட்டு நல்ல புத்தி சொல்லுவதற்கு மாத்திரம் ஒருவரும் இல்லை. அப்படியே யாரேனும் சொன்னாலும் அவர் கட்டுப்படுகிறவரும் இல்லை. அவர்கள் புறப்படுகிற அன்னைக்கு ஊரிலிருந்து கண்ணாலே பார்த்தால் இன்னும் கொஞ்சம் வைத்தறிச்சல் தானே அதிகமாகும் என்று நினைத்து காமேஸ்வரையரும் மீனாட்சியும் சனிக்கிழமை மத்தியானமே புறப்பட்டு மணப்பாறைக்கு போய்விட்டார்கள். அகத்தில் ருக்குமணிக்கு அவள் அத்தை சுப்புலட்சுமி அம்மாள் தான் துணை. சனிக்கிழமை ராத்திரியாச்சு. ஊரடங்க ஆரம்பித்து விட்டது. 9-9:30 மணி இருக்கும். நாகராஜன் தனியாக குளத்தங்கரைக்கு வந்தான். வந்து வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். சில நாளைக்கெல்லாம் தூரத்தில் ஒரு பெண் உருவம் தென்பட்டது. அது குளத்தங்கரை பக்கம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அடிக்கொரு தடவை பின்பக்கம் பார்த்து கொண்டே வந்தது. கடைசியாக நாகராஜன் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் வந்து நிற்கும் போதுதான் அது ருக்குமணி என்று நான் அறிந்து கொண்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் உடனே தெளிஞ்சு கொண்டு என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று கண்ணை துடைத்து கொண்டு உன்னிப்பாய் கவனிக்கலானேன். 5 நிமிஷம் வரையில் நாகராஜன் கவனிக்கவே இல்லை. ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ருக்குமணி அசைவற்று அப்படியே நின்று கொண்டிருந்தாள். எதேர்ச்சியாக நாகராஜன் தலையை தூக்கினான். ருக்குமணியை பார்த்தான். பார்த்ததும் அவனும் திடுக்கிட்டு போய்விட்டான். ஆனால் உடனே நிதானித்து கொண்டு, ருக்குமணி, இத்தனை நாளிகைக்கு மேலே தனியாக இங்கே வரலாமா நீ என்று கேட்டான். நீங்கள் இருக்கிற இடத்தில் தனியாக நான் இருக்க வேண்டிய நாள் இன்னும் வரவில்லையே என்று பதில் சொல்லிவிட்டு ருக்குமணி நின்றாள். 2 பேர் மனதும் குழம்பிக் கொண்டிருந்தது. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பேசுகிறது என்று அவர்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. கடைசியில் நாகராஜன், இந்த வேளையில் நாம் இங்கிருப்பது தெரிந்தால் ஊரில் ஏதாவது சொல்லுவார்கள், வா அகத்துக்கு போய்விடலாம் என்றான். அதற்கு ருக்குமணி, உங்களிடத்தில் சில வார்த்தைகள் சொல்ல வேணும் என்று இந்த 1 மாதமாய் பார்த்து கொண்டிருந்தேன். இன்னைக்குத்தான் நேர்ந்திருக்கிறது. அதை சொல்ல உத்தரவு கொடுக்க வேணும் என்றாள். சொல்லேன் என்று நாகராஜன் சொல்ல ருக்குமணி பேசலானாள். எனக்கு உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறது என்று தெரியவில்லை. இந்த 3 மாசமாய் மனசு படுகிற பாடு அந்த அகிலாண்டேஸ்வரிக்குத்தான் தெரியுமே ஒழிய மனுஷர்களுக்கு தெரியாது. நீங்கள் பட்டணத்திலே இருந்து வந்தவுடன் என் கலக்கமெல்லாம் போய்விடும் என்றிருந்தேன். மாமாவும் மாமியும் என்ன செய்தாலும் நீங்களும் என்னை கைவிட்டு விட்டால் அப்புறம் எதை நம்பிக்கொண்டு நான் வாழ்வேன்? வேலியே பயிரை அழித்துவிட ஆரம்பித்தால் பயிரின் கதி என்னவாகும்? இதுவரையில் நடந்ததெல்லாம் என் மனசை உடைத்து விட்டது. நீங்கள் அதை சேர்த்து வைத்தால் உண்டு. இல்லையேல் என் ஆயுசு இவ்வளவுதான். அதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை பேசும்போது ருக்குமணியின் கண்களில் ஜலம் வந்துவிட்டது. அத்தோடு நின்றுவிட்டாள். நாகராஜன் பேசவில்லை.
ருக்குமணியும் சில நாளை வரைக்கும் பார்த்துவிட்டு, நாளைக்கு பயணம் வைத்திருக்க போலிருக்கிறதே, நீங்கள் போகத்தானே போகிறீர்கள் என்று கேட்டாள். கொஞ்ச நாளை யோசித்துவிட்டு நாகராஜன், ஆமாம், போகலாம் என்றுதான் இருக்கிறேன். அப்படி அவன் சொன்னதும் ருக்குமணிக்கு நெஞ்சை அடைத்து கொண்டு துக்கம் வந்தது. உடம்பு கிடுகிடு என்று நடுங்கியது. கண்ணில் ஜலம் ததும்பியது. ஆனால் பல்லை கடித்து கொண்டு அதையெல்லாம் வெளியில் காட்டிக் கொள்ளாமல், அப்படியானால் நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள் தானே என்று கேட்டாள். அதற்கு நாகராஜன், உன்னை நான் கைவிடுவேனா ருக்மணி? ஒரு நாளும் விடமாட்டேன். ஆனால் அம்மா அப்பாவை திருப்தி பண்ணி வைக்க வேண்டியதும் கடமைதானே. அதற்காகத்தான் அவர் பேச்சை தட்டாமல் புறப்படுகிறேன். ஆனால் நீ கவலைப்படாதே, உன்னை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டேன் என்றான். ருக்குமணிக்கு பொறுக்கவில்லை. நீங்கள் மறுவிவாகம் பண்ணி கொண்டு விடுகிறது நான் கவலைப்படாமல் இருக்கிறது. என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர்கள். ஆனால் அம்மா அப்பா சொல்லுகிறதை இது விஷயத்தில் தட்ட மாட்டீர்கள். நான் சொல்லக்கூடியது இனிமேல் என்ன இருக்கு, என் கதி இத்தனை தானாக்கும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். நாகராஜன் ஒன்றும் பேசவில்லை. கல்யாணத்தை நிறுத்திவிடுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறெந்த வார்த்தை சொன்னால்தான் ருக்குமணியின் மனதை தேத்தலாம். அந்த வார்த்தையை இப்போது சொல்லவோ அவனுக்கு சம்மதமில்லை. ஆகையால் அவன் வாயால் ஒன்றும் பேசாமல் தன் மனதிலுள்ள அன்பையும் ஆதரவையும் சமிக்கினையினால் மாத்திரம் அவளுக்கு காட்டினான். அவள் கையை தன்னுடைய கைகளால் வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டு மிருதுவாய் பிடித்தான். குழந்தையை தட்டி கொடுத்து தேத்துவது போல் முதுகில் ஆதரவோடு தடவினான். அப்பொழுது அவள் தலைமயிர் அவன் கையில் பட்டது. உடனே திடுக்கிட்டு போய், என்ன ருக்மணி, தலை சடையா இருக்குது, இந்த அலங்கோலத்தில் பார்க்க என் மனசு சகிக்கலையே, உன் முகத்தை பார்ப்போம், ஐயோ கண்ணெல்லாம் செக்க செவர்னு சிவந்து போயிருக்குதே, முகத்தின் ஒளியெல்லாம் போயிடுச்சே, என் கண்ணே இப்படி இருக்காத, உன்னை நான் கைவிட மாட்டேன், சத்தியமாக நம்பு, உன் மனசில் கொஞ்சம் கூட அதரியப்படுத்தாத, என் ஹிருதயபூர்வமாக சொல்கிறேன், எனக்கு பொறுக்கவில்லை, உன்னை இந்த ஸ்திதியில் பார்க்க சின்ன வயசு முதல் நாம் இருந்த அந்யோன்யத்தை மறந்துவிட்டேன் என்று கனவுல கூட நினையாத, வா போகலாம், நாளிகையாகிவிட்டது, இனிமே நான் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி முடித்தான். ருக்குமணி எழுந்திருக்கவில்லை. ஏக்கம் பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். அதை பார்த்ததும் நாகராஜனுக்கு கண்ணில் ஜலம் ததும்பிவிட்டது. அந்த சமயத்தில் தன் மனதிலுள்ள ரகசியத்தை சொல்லித்தான் விடலாமே என்று அவன் புத்தியில் தோன்றியது போலிருந்தது. அவனுடைய விளையாட்டுதான் பெரிதாய் போய்விட்டது. ஆகையினாலே அதை மாத்திரம் அவன் வாய்விடவில்லை. ஆனால் அவனுக்குத்தான் எப்படி தெரியும் இப்படியெல்லாம் வருமென்று? அத்தனை வயசாகி எனக்கே தெரியவில்லையே. அந்த சமயத்திலே அவனுக்கு எங்கே தெரிந்திருக்க போகிறது குழந்தைக்கு? அப்படி நினைத்து போய் உட்கார்ந்திருந்த ருக்குமணியை நாகராஜன் மெல்ல பூத்தா போலே தூக்கி மார்போடு அணைத்து கொண்டு, என்ன ஒன்றும் பேச மாட்டேன் என்கிறாயே ருக்குமணி, நான் என்ன செய்யட்டும் என்ற கருணையோடு இறங்கி சொன்னான். ருக்குமணி தலை நிமிர்ந்து அவனை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையின் குறிப்பை உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? பிரவாகத்தில் அகப்பட்டு கை அழுத்து போய் ஆத்தோடு போகிற ஒருவனுக்கு தூரத்தில் கட்ட ஒன்று மிதந்து போவது போலே தென்பட அவனும் பதபதைத்து கொண்டு ஆசையும் ஆவலுமாய் அதன் பக்கம் நீந்தி கொண்டு போய், அப்போ பிழைத்தோண்டான்னு சொல்லிக்கொண்டு அதை போய் தொடும்போது, ஐயோ பாவம், அது கட்டையாக இராமல் வெறும் குப்பை சத்தையாக இருந்து விட்டால் அவன் மனசு எப்படி விண்டுவிடும், அவன் முகம் எப்படி ஆகிவிடும்? அப்படி இருந்தது ருக்மணியின் முகமும். எல்லையில்லாத துன்பமும் எல்லையில்லாத கஷ்டமும் அந்த பார்வையில் இருந்தது. அதை கண்டும் நாகராஜன் மௌனமாக இருப்பதை பார்த்து ருக்குமணி மெல்ல ஒதுங்கி கொண்டு, நான் சொல்லக்கூடியது இனிமேல் ஒன்றும் இல்லை, மன்னார் கோவிலுக்கு போகிறதில்லை என்கிற வார்த்தையை நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். இன்றோடு என் தலைவிதி முடிந்தது. நீங்கள் எப்போது என்னை இவ்விதமிட துணிந்தீர்களோ, நான் இனிமேல் எதை நம்பிக்கொண்டு யாருக்காக உயிரை வைத்து கொண்டிருப்பது? உங்கள் மீது எனக்கு வருத்தமில்லை. உங்கள் மனது இந்த காரியத்துக்கு சம்மதியாது. என்னுடைய விதி வசம் என் அப்பா அம்மாவுடைய கஷ்டம் உங்களை இப்படியெல்லாம் செய்ய சொல்லுகிறது. இனிமேல் ருக்குமணி என்று ஒருத்தி இருந்தால், அவள் நம் பேரில் எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தாள். பிராணனை விடுகிற போது கூட நம்மையே நினைத்து கொண்டுதான் பிராணனை விட்டாள் என்று எப்பொழுதாவது நினைத்து கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்களிடம் கடைசியாக கேட்டுக்கொள்வது என்று சொல்லிக்கொண்டு நாகராஜன் காலில் விழுந்து காலை கெட்டியாக பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். நாகராஜன் உடனே அவளை தரையிலிருந்து தூக்கி எடுத்து, பைத்தியமே, அப்படியொன்றும் பண்ணி வைத்து விடாதே, நீ போய்விட்டால் என் ஆவியே போய்விடும். அப்புறம் யார் யாரை நினைக்கிறது? மலைத்தூற்றல் போடுகிறது, வானமெல்லாம் கருக்கும் என்றாகிவிட்டது. இன்னும் சற்று போனால் சந்தரத்தாரையாய் கொட்டும் போலிருக்கிறது. வா, அகத்துக்கு போகலாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டு 2 அடி எடுத்து வைத்தான். ஆகாயத்தில் சந்திரன் நட்சத்திரம் என்றும் தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே அந்தகாரம். சித்தை கொருதரம் மேகத்தை வாளால் வெட்டுகிற போலே மின்னல் கொடிகள் ஜொலிக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் முன்னிலும் அதிகமான காடாந்தரமாகிவிடும். பூமியெல்லாம் கிடுகிடு என்று நடுங்க ஆகாயத்தையே பிளந்துவிடும் போல இடி இடிக்கும். காற்று ஒன்று சண்டாமரதம் போல் அடித்து கொண்டிருந்தது.
தூரத்தில் பிரம்மாதமாக மழை பெய்து கொண்டிருந்த இரைச்சல் அதிகமாகவே நெருங்கி கொண்டு வந்தது. இந்த பிரளய காலத்தைப் போல இருந்த அரவத்தில் ருக்குமணியும் நாகராஜனும் பேசிக்கொண்டு போன வார்த்தைகள் என் காதில் சரிவரப்படவில்லை. அவர்களும் அகத்து பக்கம் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு மின்னல் மின்னும் போது ருக்குமணி வீட்டுக்கு போக மனமில்லாமல் பின்வாங்குவதும், ஆனால் நாகராஜன் தடுத்து முன்னால் அழைத்து செல்வது மாத்திரம் கண்ணுக்கு தென்பட்டது. அவர்கள் வார்த்தையும் ஒன்றும் ரெண்டுமாகத்தான் காதில் பட்டது. பிராணன் நிற்காது. அம்மாவுடைய ஹிருதயம் திருப்தி கொடுத்து வைத்ததுதானே, அந்த பெண்ணையாவது நன்றாய் வைத்துக்கொள், மனப்பூர்த்தியாக வாழ்த்துகிறேன், அன்றைக்கு தெரிந்து கொள்ளுவாய், கடைசி நமஸ்காரம் வரையில் பொறுத்துக்கொள். இந்த வார்த்தைகள் தான் இடி முழக்கத்திலும் காற்றின் அமளையிலும் மலை இரைச்சலிலும் எனக்கு கேட்டது. மழை தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்து விட்டது. ருக்குமணியும் நாகராஜனும் என் கண்ணுக்கு மறைந்து போய்விட்டார்கள். ஆச்சு. அடுத்த நாள் காலமே விடிந்தது. மழை நின்று விட்டது. ஆனால் ஆகாயத்தில் தெளிவு வரவில்லை. மேகங்களின் கற்கள் வாங்கவில்லை. காற்று சமாதானம் செய்ய மனுஷியால் இல்லாத குழந்தை போல ஓயாமல் கதறிக்கொண்டே இருந்தது. என் மனசிலும் குழப்பம் சொல்லி முடியாது. எப்படி நிதானித்து கொண்டாலும் மனசுக்கு சமாதானம் வரவில்லை. என்னடா இது, என்னைக்கும் இல்லாத துக்கம் இன்னைக்கு மனசில் அடைத்து கொண்டு வருகிறது. காரணம் ஒன்றும் தெரியவில்லையே என்று நான் எனக்குள் யோசித்து கொண்டே இருக்கும்போது, மீனா, என்னடி அம்மா, இங்கே ஒரு புடவை மிதக்கிறது என்று கத்தினாள். உடனே பதட்டமாய் அந்த பக்கம் திரும்பினேன். குளத்திலே குளித்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாரும் அப்படியே திரும்பி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு என்னவோ காதோடு காதாய் ரகசியம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு பஞ்ச பிராணனும் போய்விட்டது. புடவையை பார்த்தால் காமாட்சி அம்மாள் புடவை போல் இருந்தது. சரி, அம்மா அப்பா தலையில கல்லை தூக்கி போட்டுவிட்டு ருக்குமணிதான் மறுபடியும் வந்து குளத்துல விழுந்துட்டாள் என்று நினைத்தேன். அதுதான் தெரியும். அப்படியே மூர்ச்சை போய்விட்டேன். அப்புறம் சித்தநாளி கழித்து எனக்கு பிரச்சனை வந்தது. அதற்குள்ளே குளத்தங்கரையெல்லாம் கும்பலாய் கூடி போய்விட்டது. ஜானகியையும் ராமசுவாமி ஐயரையும் வையாதவரில்லை. இனிமேல் வைதால் என்ன, வையாமல் போனால் என்ன? தாயார் தகப்பனார் ஜீவனையும் என்னுடைய சந்தோஷத்தையும் எல்லாம் ஒன்னாய் சேர்த்து கட்டிக்கொண்டு ஒரு நிமிஷத்தில் பறந்து போய்விட்டாளே என் ருக்குமணி. கீழே அந்த மல்லிகை கொடி ஓரத்திலே தான் அவளை விட்டிருந்தார்கள். எத்தனை தடவை அந்த மல்லிகை மொக்குகளை பறித்திருக்கிறார்கள் அவள் பொன்னான கையாலே. குளத்தங்கரையெல்லாம் அவள் குழந்தையாயிருக்கிற போது அவள் பாதம் படாத இடம் ஏது? அவள் தொடா மரம் ஏது? செடி ஏது? ஐயோ, நினைக்க மனம் குமுறுகிறது. அந்த அழகான கைகள், அந்த அழகிய பாதங்கள் எல்லாம் துவண்டு தோன்று போய்விட்டன. ஆனால் அவள் முகத்தின் கலை மாத்திரம் மாறவே இல்லை. பழைய துக்க குறிப்பெல்லாம் போய் முகத்தில் ஒருவித அத்தியாச்சரியமான சாந்தம் வியாபித்திருந்தது. இதையெல்லாம் கொஞ்சம்தான் கவனிக்க போது இருந்தது. அதற்குள்ளே நாகராஜன் வரான் என்ற ஆரவாரம் கூட்டத்தில் பிறந்தது. ஆமாம், நிசந்தான். அவன்தான் தலைகால் தெரியாமல் பதைக்க ஓடி வந்து கொண்டிருந்தான். வந்துவிட்டான். மல்லிகை செடி அண்டை வந்ததும் கும்பலையாவது, கும்பலில் இருந்த தாயார் தகப்பனரையாவது கவனிக்காமல், ருக்குமணி, என்ன பண்ணிவிட்டாய் ருக்குமணி என்று கதறிக்கொண்டு கீழே மரம் போல் சாய்ந்து விட்டான். கூட்டத்தில் சத்தம் கப்பென்று அடங்கி போய்விட்டது. எல்லோரும் நாகராஜனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நாளி வரைக்கும் தரையில் மூர்ச்சை போட்டே கிடந்தான். ராமசுவாமி ஐயர் பயந்து போய் அவன் முகத்திலே ஜலத்தை தெளித்து விசிறியால் விசிறி கொண்டிருக்கையில் அவனுக்கு கடைசியாய் பிரக்கினை வந்தது. கண்ணை முழித்தான். ஆனால் தகப்பனாரிடத்திலே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ருக்குமணியின் உயிரற்ற சரீரத்தை பார்த்து, என்னுடைய எண்ணம் அத்தனையும் பாழாக்கி விட்டு ஜூலியத் மாதிரி பறந்தோடி போயிட்டேயே ருக்குமணி. ஸ்ரீனிவாசன் சொன்னது சரியாய் போய்விட்டதே. பாவி, என்னால் தான் நீ உயிரை விட்டாய். நான் தான் உன்னை கொலை செய்த பாதகன். நேற்று நான் உன்னிடம் ரகசியம் முழுவதையும் சொல்லி இருந்தால் இந்த கதி நமக்கு இன்று வந்திருக்காதே. குசும சத்ருசன் சத்திய பாவி பிரணயி ஹிருதயம் என்கிற ஆழமான வாக்கியத்தை வேடிக்கையாக மந்திரத்தான் படித்தேனேயொழிய அதன் சத்தியத்தை நான் உணரவில்லையே. இனிமேல் எனக்கென்ன இருக்கிறது? ருக்மணி, நீயோ அவசரப்பட்டு என்னை விட்டுவிட்டு போய்விட்டாய். எனக்கு இனிமேல் சம்சார வாழ்க்கை வேண்டாம். இதோ சந்நியாசம் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே யாரும் தடுப்பதற்கு முந்தி தான் உடுத்தியிருந்த வேஷ்டியையும் உத்தரியத்தையும் அப்படியே தாராய் கழித்து விட்டான். அவன் தாயார் தகப்பனார் ஒருவரும் வாய் பேசவில்லை. நாகராஜனும் அவர்கள் திடுக்கிட்டதிலிருந்து சுதாரிச்சு கொள்ளுகிறதற்குள்ளே அவர்கள் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு யாருடனும் பேசாமல் கௌபீனதாரியாய் புறப்பட்டு போய்விட்டான். இப்படி முடிந்தது என் ருக்மணியின் கதை. என் அருமை குழந்தைகளே, பெண்கள் மனசு நோகும்படி ஏதாவது செய்ய தோணும் போது இனிமேல் இந்த கதையை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். விளையாட்டுக்காக கூட பெண்ணாய் பிறந்தவர்களின் மனதை கசக்க வேண்டாம். எந்த விளையாட்டு என்ன வினைக்கு கொண்டு விடும் என்று யாரால் சொல்ல முடியும்? மீண்டும் சந்திப்போம் இனியொரு கதையுடன்.